அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 6ஆம் நாள் உபவாச ஜெபம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை, பேச போகிற காரியம் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை நோக்கி ஒரு சிறிய ஜெபம். ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா அப்பா நீங்கள் பேசுங்க டாடி. மாம்சத்தை மறைச்சு நீங்கள் வெளிப்படு. ஓ ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நாவை பூட்டு போடுங்க. மாம்சத்தில் ஒரு காரியமும் பேசாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் அது ஊடுருவி பாயற்றும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு போகிற காரியம் எதை குறித்துன்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35, 38, 39. முதல்ல ரோமர் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. 36 படிங்க. இங்கிலீஷில் 35 இருக்கு, தமிழில் 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமென். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ, பட்டை இவைகளை எல்லாம் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். அதுக்கப்புறம் தான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எதுவானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36 39 வரை. ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 36 to 39. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படியாக எது நேர்ந்தாலும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது, பிரிக்கவும் நாம் விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது, நாம் அவர் மேல் அன்பு கூறும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின்படி அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும் அப்படின்னு சொன்னா நாம் முதல்ல அவருடைய அன்பிலிருந்து பிரியக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலான அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு மேலானது. ஏன் மேலானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சர்வ வல்லமையும் சகல அதிகாரமும் வானத்தின் கீழும் பூமிக்கு மேலே உள்ளது. ஹல்லேலூயா, மஷஹலபஹபலபரப. அவருடைய அதிகாரம் அப்பேற்பட்ட அதிகாரம்.
ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய அன்பு மேலான அன்பு. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு மாறாத அன்பு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பாய் இருக்கிறபடினாலே அவருடைய அன்பிலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஹல்லேலூயா. இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன், பட் இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனைக்காக அன்பு அல்ல, நிபந்தனையற்ற அன்பு அவருடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நிபந்தனையற்றபடினாலே தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. யாருக்காக? நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய எல்லா வியாதிகளுக்காகவும் தேவன் சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் சுகம் பெற்றோம், நாம் மீட்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள். அவருடைய அன்பு வெளியேற பெற்றது. இப்போ சொல்லுங்க, நம்பர் 1 என்ன சொன்ன? எப்படி? பிரியக்கூடாது. அவருடைய அன்பிலிருந்து பிரியக்கூடாது. ஏன் பிரியக்கூடாது? 3 காரியங்கள். முதல்ல அவருடைய அன்பு மேலான அன்பு. மேலான அன்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் சகல அதிகாரமுடைய அன்பு. அதனால மேலான அன்பு. அவரை தவிர இந்த உலகத்திலே வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகையால் அப்படிப்பட்ட அன்பு. 2ஆம் அன்பு என்ன சொன்ன? மாறாத அன்பு. ஏன் சொன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் பொய்யுறாத தேவன், பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆகையால் அது மாறாத அன்பு. நம்பர் 3 எப்படிப்பட்ட அன்பு? நிபந்தனையற்ற அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. ஹல்லேலூயா. ஏழை என்றும் பாராமல், பணக்காரன் என்றும் பாராமல், உயர்ந்தவன் என்று பாராமல், ஹல்லேலூயா, தாழ்ந்தவன் என்று பாராமல், நல்லவன் என்று பாராமல், கெட்டவன் என்று பாராமல், அவருடைய அன்பு எல்லார் மேலும் ஒரே அன்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் அவர் அன்பு கூறுகிறார். எல்லார் மேலும் அன்பு கூறுகிறார். உலகத்தில் உள்ள அன்பு நிபந்தனையுடையது. அது இட் இஸ் பார்ஷியல். அந்த அன்புக்கு பார்ஷியல்னா என்ன சொல்லுவாங்கன்னு வரலையே. பார்ஷியல், பட்சபாதம். அந்த அன்பு பட்சபாதம் உள்ளது. ஆனால் தேவனுடைய அன்போ பட்சபாதம் இல்லாத அன்பு. பட்சபாதம் பார்க்கிற அன்பு இல்லைங்க அவருடைய அன்பு. பட்சபாதம் இல்லாத அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்பிலிருந்து நம்ம பிரியாமல் இருக்கும் பொழுதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரியக்கூடாது. அவருடைய அன்பு எப்பொழுதும் நமக்காய் காத்திருக்கிறது. நமக்காய் பரிந்து பேசுகிற அன்பு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காய் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள் மாறிடுவா, என் மகள் மாறிடுவா, என் மகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவா. என் மகளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், என் மகனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் என்று
நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த அன்பு, விலையேற பெற்ற அன்பு, அவருடைய அன்பு. ஆகையால் அதிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு எதற்குமே இடம் தரக்கூடாது. அல்லேலூயா. எதற்குமே நாம் இடம் தரக்கூடாது. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆவியானவர் நம்ம இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நம்ம பிரியக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் வந்தாலும் சரி, வியாகுலமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, பசியானாலும் சரி, ஓ என்ன வந்தாலும் சரி, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்ற தீர்மானம் இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிறவாய் விரும்புகிற யாவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்கவரவா தீர்மானம் என்பதை விட நம்ம ரபக்கவா உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? அவருடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க கூடாது. அவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோமானால், ஏசப்பா எங்களை உம்முடைய அன்பை விட்டு இந்த எந்த காரியமும் என்னை பிரிக்க கூடாது என்பதை நாம் உணர்ந்து ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொள்வோமானால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சை யாருக்கெல்லாம் உண்டோ அவர்களிடத்திலே தேவன் பேசுகிறதாவது, ஓ ரபக்கஷபாபாபாபா, அந்த உடன்படிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால், அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க கூடாது என்ற உடன்படிக்கை, ஓ என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருப்பேன் என்ற உடன்படிக்கை நாம் செய்வோமானால், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ட்ரிபுலேஷன், டிஸ்ட்ரெஸ், பர்சிக்யூஷன், for my nakedness, peril or sword. Hallelujah. What shall separate me from the love of Christ? Hallelujah. Nothing can separate me from the love of Christ. எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Hallelujah, hallelujah. அப்புறம் பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும்? we should be conquerors. எப்படி இருக்கணும்? conquerors தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things, hallelujah, to come will separate me from the love of God. Hallelujah. நிகழ்காலமோ வருங்காலமோ பட்டயமோ பட்டினியோ பஞ்சமோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி நாம் ஒரு உடன்படிக்கை இந்த வசனங்களில் வைத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்திலே, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்கக்கூடாது அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாடு வந்தாலும் சரி, ஏது நேர்ந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நாம் அவரை விட்டு பிரிய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், பலவீனம் அடைய மாட்டோம்.
தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்கள் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது. டைம் எப்படி இருக்கோ அப்படி பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் முடிக்க முடியுமா என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. இப்போது எப்படிப்பட்ட அன்பு? அது மேலான அன்பு என்று தேவன் நமக்கு சொன்னார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மேலான அன்பு. ஏன்? வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் சகல அதிகாரங்களும் சகல வல்லமைகளும் அவருக்குரியது. அவராலே உண்டாக்கப்பட்டது, அவரே அதை உண்டாக்கினார். ஆகையால் அவருடைய அன்பு மேலான அன்பு என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கடகடன் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்? எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. சகல அதிகாரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய தேவன் மேலான தேவன். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், இப்படிப்பட்ட ஒரு வல்லமை யாருக்கு உண்டு? நல்லா படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அவர் பரலோகத்திற்கு போய் அவர் எங்கே உட்கார்ந்துட்டுருக்காரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இப்படி உட்கார முடியும்? பரலோகத்திலே வலது பாரிசத்திலே உட்காரக்கூடிய தெய்வம் நம் தெய்வம். அவருக்கு தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு கீழே, நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அவருக்கு கீழே, எல்லா அதிகாரங்கள் வல்லமைகள் அவருக்கு கீழே, எல்லாம் அவருக்கு கீழே. ஆல் டொமினியன்ஸ், ஆல் பவர்ஸ், ஆல் அத்தாரிட்டி, எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிம். எல்லாம் அவரின் கீழே. அவ்வளவு பயங்கரமான சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். அதனால தான் அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு? மேலான அன்பு. மேலான அன்புங்க. அந்த தெய்வம் நமக்காய் இறங்கி நம்ம மேல் அன்பு செலுத்துகிறாருன்னு சொன்னால் நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். ஓ, எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள், தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனாலும் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மேல் அன்பு கூறும்படியாக அவர் நமக்காய் இறங்கி இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய அன்பை விட்டு நம்ம தூர போகவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போகவே மாட்டோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். உலகத்தின் அன்புக்காக எத்தனையோ பேர் ஜீவனை மாய்த்துக் கொள்கிறார்களே. உலகத்தின் அன்புக்காக எத்தனையோ பேர் அடிமையாகிறார்களே. உலகத்தில் உள்ள அன்புக்காக என்னன்னாலும் செய்ய துணிந்து வருகிறார்களே. அப்போ இந்த மேலான அன்புக்காக ஏன் நாம் துணியக்கூடாது என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த மேலான அன்புக்காக ஏன் நாம் துணியக்கூடாது? எனக்கு அருமையான தேவஜனமே, லவ் பண்றேன் என்ற பேரில் துணிஞ்சி எதற்கும் அஞ்சாமல் என்ன நடக்கும்னு தெரியாம கூட ஓடி போறாங்களே. ஒரு கீழான அன்பு, சாதாரண ஒரு மனிதனுடைய அன்பிற்கு பின்னாக ஓடுகிறவர்கள் எத்தனை பேர். நாங்கள் கனவின் மனைவி ஆகிட்டோம், நாங்கள் பிரிந்து போக முடியாது, நாங்கள் உடன்படிக்கை செய்துட்டோம் என்று சொல்லி என்ன நடந்தாலும், சாவே நேரிட்டாலும்
அந்த அன்பிலிருந்து பிரியாத மனிதர்கள் எத்தனை பேர்? ஓ, ஒரு உலகத்தில் சினிமா நடிகைகளுக்கு பின்பாக, நடிகர்களுக்கு பின்பாக தன் ஜீவனை கூட பாராதபடிக்கு எத்தனை பேர் தன் ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, உலக மனிதர்களுக்காக அல்லவே. ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் மேலான தேவன். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மேலான தேவன் நமக்காய் பரலோகத்திலே மாளிகைகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாளிகைகளுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுமானால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் அந்த மேலான அன்பிலிருந்து நாம் பிரியக்கூடாது. அல்லேலூயா. அந்த மேலான அன்பிற்காக ஓ, நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க நாம் தயாராக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 36ஆம் வசனத்தில் துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவானாலும் சரி, எதுவும் நம்மளை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழப்போகிறது ரொம்ப நாட்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு கூடாரம், ஹல்லேலூயா, அது நிரந்தரம் அல்ல. அது அழிந்து போகக்கூடிய கூடாரம். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் ஆனாலும் அது அழிந்து போகுமானால் பரலோக கூடாரம் ஒரு நாளும் அழிந்து போகவே போகாது என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தினார். அந்த கூடாரம், ஆவிக்குரிய அந்த மாளிகை நமக்காய் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மேல் அன்பு கூறினபடினாலே, அவர் நம்மேல் பாசமாய் இருந்தபடினாலே தான் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த மாளிகையிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அவரை போல நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்று சொன்னால்தான் நாம் அந்த ஆவிக்குரிய மாளிகையில் நாம் பங்காளிகளாய் மாற முடியும். அதை சுதந்தரித்து கொள்ள முடியும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, எடுத்து வாசிங்க. கொலோசியர் 1. சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் ஜனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். 16ஆம் வசனத்துல எவ்வளவு அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அன்பு பார்த்தீங்களா? அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவருக்குள், through him and for him. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, all thrones and all authorities were created through him and for him. அவருக்காகவே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட
ஒரு மேலான தேவன் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மேல் அன்பு கூறுகிறேன்னு சொல்றாரு. ஆமென். He loves us so much. அவர் நம்மை நேசிக்கிறார். என் பிள்ளைகளே, நான் உங்கள் மேல் அன்பு கூறுகிறேன். அந்த அன்புக்கு நம்ம எல்லாவற்றையும் கொடுக்க நமக்கு மனசு வரலையே. ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் மனசு வரலையே. அந்த அன்புக்காக நம்மை முற்றிலும் இன்னும் நான் சொல்லப்போனா நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த உலகத்துக்காக நம்மை விற்று போடுகிறதை காட்டிலும் இயேசுவுக்காக நம்மை விற்று போடுகிறது எவ்வளவு மேலானது. ஆமென். இந்த உலகத்துக்காக நம்மை விற்று போடுவோமானால் இந்த உலகத்தின் முடிவு நம்மளை எங்கே கொண்டு போகும்? நரகத்திற்கு கொண்டு போகும். ஆனால் நீங்கள் இயேசுவுக்காக நம்மை விற்று போட்டோமானால், யார் எதுனா சொல்லிட்டு போட்டுமே, நம்மளை கேவலமாக பேசட்டுமே, பைத்தியம்னு சொல்லட்டுமே, ஓ இந்த கும்பல் மோசமான கும்பல், எப்பொழுதும் ஜபம் செய்கிற கும்பல், ஏதோ ஒன்றுத்த பேசிக்கிட்டே இருக்கிற கும்பல், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிற கும்பல், அல்லேலூயா கும்பல் சொல்லட்டுமே, கேவலப்படுத்தட்டுமே. ஏன் கவலைப்படணும்? நமக்கு யார் நம்மளை அவ்வளவாய் நேசிக்கிறார்? மேலான தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சகல அதிகாரங்களையும் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அழகாய் எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்குள். அப்ப பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான, நம்ம பார்க்கிறதும் நம்ம பார்க்காததுமான எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? யார் சிருஷ்டித்திருக்கிறா? நம்மளுடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சகல வஸ்துக்கள், எவ்ரிதிங், சின்ன சின்ன விஷயம், நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தேவன் அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன். இப்போது ஒரு வேளை நல்லா யோசிச்சு, இப்போ நம்ம இப்படி யோசிச்சுக்கலாம், நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்தக்காரோ யாரோ வச்சுக்கோங்களேன், யாரோ நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம எது கேட்டாலும் செய்வாங்க, எது கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க இப்படி கை அசைச்சா எல்லாம் நடக்கும், இப்படி கை அசைச்சா எல்லாம் வந்துடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆவீங்களா மாட்டிங்களா? ஏமேன். அடிமை ஆவீங்களா மாட்டிங்களா? அடிமை ஆகும்ல. அப்போ இந்த உலகத்தில் இல்லை ஒரு மனுஷன், நான் எல்லாமே செய்வேன், என்னால் எல்லாம் முடியும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால், அந்த மனுஷனுக்காக நம்ம எதையினாலும் செய்ய நம்ம துணிஞ்சு போகிறோமே. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து கேட்குறார். ஹல்லேலூயா. எனக்காக நான் எல்லாவற்றையும் நான் தான் படைச்சிருக்கிறேன். எனக்குள் தான் படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, எனக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் எனக்காக அடிமைகள் ஆக மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக நம்மை அடிமைகளாய் நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார். அவருக்கு நாம் அடிமைகளாய் மாறினோம் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஒருத்தருக்கு அடிமை ஆகணும்னு சொன்னா சும்மா அடிமை ஆக முடியாதுங்க.
அவங்க மேல அனாதி பிரியம், அனாதி அன்பு இருந்தால் ஒழிய ஒருவர் மேல் நம்மளால ஒருவர் கீழே அடிமை ஆக முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அடிமையாகின எத்தனையோ பேர் உண்டு. அவர்களின் முடிவோ மரணம். ஆனால் நம் தேவனுக்காக நாம் அடிமைகளானோம் என்று சொன்னால் நம்மளுடைய முடிவு சமாதானம், நம்மளுடைய முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட மேலான தேவன் நம் தேவன். எப்படிப்பட்டங்க? மேலான தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மிலே அன்பு கூறுகிறார் என்று சொன்னால் அந்த தேவனுக்காக நீங்களும் நானும் எதையானாலும் செய்ய நம்ம துணிய வேண்டுங்க. அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நாம் செய்து கொண்டோம் சொன்னால் இந்த நாளிலே என்ன நடந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்ற உடன்படிக்கை நாம் செய்து கொள்வோமானால் அப்போ நம்ம எப்படி மாறுவோமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவருடைய அன்பை வர்ணிச்சிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த அன்பை இன்னும் அநேகருக்கு என்ன ஆகல, புரியல. இன்னும் அநேகர் உணரல, அதை அறிந்து கொள்ளல, புரியல, உணரல. அதனாலதான் அவரிடத்திலிருந்து பிரிந்து தூரமாய் போகிறார்கள். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து பிரியாமல் அவரிடத்திலே ஓடோடி போகிறவர்களுக்கு அவருடைய அன்பை பற்றி புரிந்தபடினாலே தான் யார் என்னாலும் சொன்னாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் பைத்தியக்காரர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திற்கு நம்ம பைத்தியக்காரர்களாய் காணப்பட்டாலும் நாம் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரர்களாய் மாறும்படியாக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. பாருங்களேன், படிங்க. நாம் பிழைத்தால் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் சரி, மரித்தாலும் சரி, நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். யார் கர்த்தருடையவர்களாய் மாறுவார்கள்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாருடையவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்லங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உலகத்தை நோக்கி ஓட மாட்டோம். நம்ம உலகத்தின் காரியங்களுக்காக அன்பு செலுத்த மாட்டோம். உலகத்தில் உள்ள மாயமற்ற அன்பு இல்லை, மாயமுள்ள அன்புக்காக நம்ம அடிமையாக மாட்டோம். ஹல்லேலூயா. நாம் அந்த மாயமற்ற அன்பு, தேவனுடைய அன்பு, மேலான அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அன்புக்கே நாம் அடிமைகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் பிழைத்தாலும் சரி, நாம் மரித்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்கென்றே நாம் பிழைக்கும் போது, கிறிஸ்துவுக்கென்றே மரிக்கும் பொழுது நாம் அவருடையவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மிஷனரிமார்கள் நார்த் இந்தியாவிலலாம் போகிறாங்களே, அவங்க இதை தான் சொல்லிட்டு போவாங்க. பிழைச்சாலும் சரி, மரித்தாலும் சரி, நாங்கள் இயேசுவுக்காக வாழ்கிறோம் சொல்லிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் இல்லைங்களா? இருக்குது, எல்லாம் இருக்குது.
எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஜீவன் பெரிதாய் பாராமல் அவங்களுடைய ஜீவனை யாருக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க? இயேசுவுக்காய் அர்ப்பணிச்சிடுறாங்க. இயேசுவின் அன்புக்காக அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இயேசுவின் அன்பை ஆழமாய் உணர்ந்திருக்கிறபடினால்தான் அவங்களால அந்த தியாகம் செய்ய முடிகிறது. அப்போ நம்மளால தியாகம் செய்ய முடியல, இன்னும் நம்மளால சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியல, தியாகம் செய்ய முடியலன்னா அப்போ இன்னும் நம்ம யாருடைய அன்பை உணரலன்னு அர்த்தம்? கிறிஸ்துவின் அன்பை உணராதபடினாலே நம்மளால விட்டு கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம அவருக்காக விட்டு கொடுக்க முடியவில்லையே. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை பின்பற்றாதீங்க, நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்கிறாரு. உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க, என்ன நோக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, எனக்கு பின்னாடி ஓடி வாங்கன்னு சொல்கிறாரு. எது சொன்னாலும் கேட்க முடியலையே. ஏன் கேட்க முடியல? இன்னும் அவருடைய அன்பை உணராதவர்களாக இருக்கிறபடினாலே தான் என்ன பண்ணுறோம்? உலகத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் எவ்வளோ தியாகம் பண்ணேன், அதில் நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளாம் கை விரிச்சிட்டு நிற்கிறோம். ஆமென். நான் உங்களுக்காக மரித்தேனே, நீங்கள் எனக்காக என்ன செஞ்சீங்க பிள்ளைகளே அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கை விரிச்சிட்டு நிற்கிறோம். ஆமென். இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் என்ன? இவ்வளோ பாடுபடுறோமே, இவ்வளோ உபத்திரவப்படுறோமே, இவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வியாதி, என்ன வருது, நாங்கள் இன்னும் என்ன ஆண்டவரே, இன்னும் என்ன செய்யணும்னு கேட்குறோம். இல்லை இல்லை இல்லை, இது அல்ல. ஆமென். எது வந்தாலும் இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம் ஏசப்பா. உங்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம் ஏசப்பா. உங்களுக்காக உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் சும்மா மாற முடியாதுங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுதுதான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? மேலான அன்பு. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? எனக்கீழ் எனக்குள் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமான்னு எதுக்கு இதை சொல்றாரு நமக்கு? அப்போதான் நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவர் மேலே அன்பு செலுத்துவோன்பதற்காக தான், நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்பதற்காக தான் தேவன் இவ்வளவு காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் மேலே நீங்கள் அன்பு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:12 வாசி. 1 தீமோத்தேயு 1:12 சாரி 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 தீமோத்தி 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் வெட்கப்படுகிறதில்லை. ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த பாடுகளை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்போ பாரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் ஏன் உங்கள் நிலைமை இப்படி இருக்குது, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பாடுகள்? அது அறியாமையினால் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொள்ளுகிறது போல நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் பாடுகள் உபத்திரவங்களை ஜெயிக்கிறது தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னு அர்த்தம். அப்போது நமக்கு கிறிஸ்தவனாய் இருக்கிறோம், நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும், பரலோகத்தை சுதந்தரிக்கணும், நமக்காய் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னா பாடு இல்லாமல் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறவே முடியாது.
அது அறியாமையினால பேசுறாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்து நம்ம வெட்கப்படவே கூடாது. நம்ம பாடுபடுறோமா, நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி கொண்டே போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும்படியாகவே இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்களை தேவன் நமக்கு அதை என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிறார். இட் இஸ் அ டெஸ்ட். நமக்கு அது பரீட்சை மாதிரி கொடுத்து பார்க்குறார். என் பிள்ளை தாங்குவாளா, என் பிள்ளை இல்லைன்னா ஏசப்பாவே இல்லைன்னு போயிடுவாளா, ஏசப்பா நீங்கள் உங்கள் அன்பு வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாளா, இல்லை ஏசப்பா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நான் உம்முடைய அன்புக்கு அடிமைன்னு சொல்வாளா அப்படின்றத தேவன் பார்க்குறாருங்க. அதற்காக தான் பாடுகள், அதற்காக தான் உபத்திரவங்கள், அதற்காக தான் போராட்டங்கள். இவைகளெல்லாம் நமக்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக தான் தேவன் இவைகளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென். இப்போ இந்த பாடு, இந்த உபத்திரவெல்லாம் உலகத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக படுறது தான் தேவன் அங்கீகரிப்பார். உலகத்துக்காக நான் பாருங்க காலையில் எந்திரிச்சா சமைப்பேங்க, நான் வீட்டில் இவ்வளோ வேலை செய்வேங்க, வேலைக்கு போயிட்டு வரேங்க, ஓடுறேங்க, சம்பாதிக்கிறேன், இதெல்லாவற்றையும் தேவன் கணக்கில் எடுப்பதில்லை. இதெல்லாம் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க? உலகத்துக்காக செய்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக என்ன பாடுபட்டீங்க? ஐயோ என்னங்க எனக்கு 3 குழந்தை 4 குழந்தை இருக்குங்க, ஐயோ எனக்கு பெரிய குடும்பங்க, மாமியார் மாமனார் வீடு கணவனார் எல்லாம் இருக்குங்க, நான் அந்த வீட்டுக்கு சமைச்சு போடுறேங்க, என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேங்க. ஆண்டவர் சொல்வார், ஓகே உலகத்துக்கு நீ எல்லாம் செஞ்ச, எனக்கு நீ என்ன செஞ்ச? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதே தேவன் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடு, இந்த உபத்திரவம்லாம் உலகத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பது. அது ஏன் என்று சொன்னால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் யாரை விசுவாசிக்கிறேங்க? மேலான தேவனை நான் விசுவாசிக்கிறேன். மேலான அன்புடைய தேவன், சகல அதிகாரங்களையும் சகல துரைத்தனங்களுக்கும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே, அந்த தேவன் என் மேல் அன்பு செலுத்துகிறபடினாலே அந்த அன்புக்கு நான் அடிமையாய் இருக்கிறேன். அந்த அன்புக்காக நான் எதை வேண்டுமானாலும் சகிப்பேன். அந்த அன்புக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இதுதாங்க கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். என்னத்தை ஒப்பு கொடுத்துருக்குறோம்? நம்ம என்னத்தை ஒப்பு கொடுத்துருக்குறோம் சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம். ஆண்டவரே என் நம்பிக்கை, என் விசுவாசம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னா அது வரைக்கும் அவர் காத்து கொள்வார் என்ற நம்பிக்கை. அவர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். எந்த பாடு, எந்த நிலைமைக்கு, எந்த எல்லைக்கு போனாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. தேவன் என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கின்படி அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்ற நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோங்க? நம்ம அவரை விட்டு, அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் பிரியவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஒரு அன்பை குறித்து மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும். இதுக்கு மேலே டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், அநேக காரியங்கள். நம்ம தொடர்ந்து உபவாச நாட்களிலே தொடர்ந்து தேவன் இதை குறித்து பேசுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேசின காரியங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன வந்தாலும், எது நடந்தாலும், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பஞ்சமோ, பட்டினியோ, நாசமோ, மோசமோ, எதுவானாலும்
போனாலும் சரி அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்ற உடன்படிக்கை ஒவ்வொருவரும் செய்து கொள்ளும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், we shall be conquerors of this world. Hallelujah. நம்ம we shall be conquerors of என்னது of heaven. Hallelujah. பரலோகத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறிவிடுவோம். Hallelujah. நம்ம இந்த உலகத்தை ஜெயித்து நம்ம பரலோகத்திலே சுதந்திரவாளிகளாய் மாறும்படியாக தேவன் இந்த நாளிலே அவருடைய அன்பை பற்றி நமக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானவை என்ற தலைப்பின் கீழ் அவருடைய அன்பு ஏன் மேலானவை, எதற்கு மேலானவை, அப்பேற்பட்ட மேலான அன்பு, மேலான அன்புடைய தேவன் நமக்கு நான் உன்னை மேல அன்பு செலுத்துறேன்னு சொல்லும் பொழுது அவருக்காக நம்மை அடிமைகளாய் மாற்றும்படியாக, அடிமைகளாய் மட்டுமல்ல, அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய், அவருக்காய் சகிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவருக்காய் நாம் எதையாகிலும் செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் செய்யும் பொழுது அவருக்காக எதையாகிலும் நம்ம செய்ய தான் பரலோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வீடு. சிலது பொன்னால, சிலது வெள்ளியால, முத்துக்களில் விலையேற பெற்ற முத்துக்கள், விலையேற பெற்ற கற்கள், அவர்கள் செய்கிற கிரியைக்கு தக்கதாக தேவன் அவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.